கோயில்கள், கோபுரங்கள், யானை போன்றவை எல்லாமே வந்து நம்மளுடைய குருவை குறிக்கக்கூடியது. சரியா? அதனாலதான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லி வைத்தார்கள். தினசரி கோயிலுக்கு போ அப்படின்னா அப்ப குருவோட வைப்ரேஷன் நீ வாங்கிட்டே இருக்க. குருனா யாரு? எக்ஸ்பான்ஷன். குருனா அபுண்டன்ஸ். எவ்வளவுக்கு எவ்வளவு உனக்கு பணம் வேணும், குருவை நாடு. அந்த பணத்துக்கு உண்டான தேவை உனக்கு வந்து உனக்கு கொடுக்கறதுக்கு தடை இல்லாம வரணுமா, சூரியனை பிடி. இதுதான் மெயின் விஷயம். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா அனுபவிக்கணுமா, சுக்கிரன். இந்த விஷயம் இந்த சுக்கிரனுக்கும் சரி குருவுக்கும் சரி மெயினாக வந்து இந்திர வழிபாடு ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தரும். ஸோ அப்போ ஓம் இந்திராய நமகங்கிறத வாழ்க்கையில் எப்பொழுதுமே தினசரி குளித்து முடித்து கிழக்கு பக்கம் பார்த்து நீங்கள் சொல்லுவதை ஒரு வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது தென்கிழக்காக பார்த்து சொன்னாலும் சரி. எப்படி செஞ்சாலுமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் கிடைக்கும். நம்ம உடனே தென்கிழக்கு வந்து அக்னியாச்சே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அந்த அஷ்டதிக் பாலகருக்குள்ள அவர் வந்து இந்திரன் அஷ்டதிக் பாலகருக்குள்ள ஒருத்தர் தான் அப்படின்னாலுமே நம்ம வந்து அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை. கிழக்கு பக்கம் பார்த்து சொல்ல முடிஞ்சுன்னா சொல்லலாம். தென்கிழக்கு வேற ஒரு காரணத்துக்காக சொல்லியிருக்கேன். தென்கிழக்கு பக்கம் பார்த்து சொல்றதுனாலும் சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அரச மரம் விஷயத்துக்கு வந்தாச்சு இல்லையா? இந்த அரச மரமே இன்னொரு விஷயம் பாருங்களேன். உங்களால் அரச மரத்தை கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு கோயிலில் வைக்க முடிஞ்சதுனாலோ ஏதாவது கிராமத்தில் வைக்க முடிஞ்சதுனாலோ நாம வந்து அரச மரத்துக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1008 மரங்கள் நம்ம வந்து கிராமங்களிலே வைக்கிறதுக்கு மாதிரியான ஒரு பிளான். இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களாகவே நம்ம வந்து செயல்படுத்துவதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளுமே செய்து வந்து கொண்டிருக்கோம். நீங்கள் ஏதாவது கலந்துக்கணும்னு நினச்சதுனா கூட நம்ம கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். அந்த 9840130156 வந்து உங்களால் வந்து அந்த அரச மரம் கொடுக்க முடிஞ்சதுனாலோ அல்லது அதை வைக்கிறதுக்கு வரும்போது உங்களால் ஏதாவது உதவி செய்கிற சர்வீசஸ் ஏதாவது செய்ய முடியும்னாலோ, இந்த சர்வீசஸ், இந்த வாலண்டியரிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாமே எந்த போர்ட்ஃபோலியோக்கு அடியில் வரும்னு பார்த்தீங்கன்னா சனிக்கும் குருவுக்கும் அண்டர் இருக்கு. அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோல தான் வரும். அதாவது அவங்க 2 பேருக்கும் பிரீதி செய்யக்கூடிய விஷயத்துல தான் அவங்களுக்கு வந்து சர்வீசஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். யாருக்கு என்ன சர்வீஸ் பண்ணாலும் சரி, அதே போல வந்து என்ன ஒரு உழவார பணி அப்படின்ற மாதிரி நீங்க கோயில்களுக்கு செஞ்சாலும் சரி, குருவுக்கு செய்தாலும் சரி, இது எல்லாமே உங்களுக்கு எதுக்கடியில் வரும் அப்படின்னு பார்த்தா குருவுடைய ஒரு விஷயத்திற்கு பிரீதிக்கும் சனியுடைய பிரீதிக்கும் அடியில் வரும். நமக்கு எதுவுமே செய்ய வேண்டாம், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்களை செய்து வந்தாலே ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தரக்கூடியதாக இருக்கும்.